லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாரும்னு சொல்ல விரும்பலை, ஒரு சில பேர் ஒன் சைடாவோ இல்லை டபுள் சைடாவோ லவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு மேலே டீப் க்ரஷ் இருந்திருக்கும். அப்படி என்னடா ஃபீல்டிங்கா? எப்படா கண்டுபிடிச்ச? தலையை தொங்கு போட்டு வரும்போதே தெரியுதே. சரி சரி சீக்கிரம் வாங்கடா. டேய் நவீன் வாடா. ஏய் அப்படியே உள்ளே போயிடாத, நம்ம தான் ஃபீல்டிங்கு. மச்சான், கீர்த்தி நைட்டு 1 மணி வரையும் ஆன்லைனில் இருந்தாடா. நான் மெசேஜ் பண்ணியும் ரிப்ளை பண்ணலடா. நெகட்டிவாலாம் திங்க் பண்ணாத, எழுந்து வா. அவன் பிரச்சனை அவனுக்கு, இதில் இவன் வேற. மச்சி, நட்சத்திரா டிபியில் கீர்த்தி சாரி ஜுவல்லெல்லாம் போட்டிருக்காடா. டேய் தயவு செஞ்சு ஃபோனை பாக்கெட்டில் வைடா. சொல்லு. நட்சத்திரா டிபியில் சாரி ஜுவல்லெல்லாம் போட்டிருக்க. வெயிட். ஓ இதுவா? நான் தான் அப்பவே சொன்னேனே எனக்கு என்கேஜ்மெண்ட்னு. டேய் நான் நம்பிட்டேன். டேய் நவீன் இங்கே பாடுறா, பாலை பாடுறா. ஹேய் இல்லைடா தெரி, உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது மேரேஜா? நான் 1 மந்த் முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டேன். ஹலோ. ஹேய் சொல்லுடா, எப்படி இருக்க? ஹே கீர்த்தி என்கேஜ்மெண்ட் ஆகுதுங்கிறா, ஒன்றும் புரியல. நவீன், அவளுக்கு நீ கால் மெசேஜ்லாம் பண்ணாதடா. அவள் லைஃப் அவள் பார்த்துக்கிட்டா. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவள் டிபியை பார்க்கலன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த தடவை எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்கள் வீட்டில். எதுக்கு இப்போ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வழியை பாரு. 10 daysல ஈஸியா மறந்துடலாம். மயிறு. ஏய் என்னாச்சு கேட்குறேன்ல. ஏய் நில்றா. ஏய் என்னாச்சு? மச்சான், அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுரா. அதுவும் நட்சத்திர டிபி பார்த்தானே தெரிஞ்சு. சரி வா. மச்சான் 10 daysல மறந்துடலாமாடா? 4 years லவ்டா. செத்துலான்னு இருக்கு. இறங்கு. எப்படிலாம் பேசுனா அரைஞ்சு பல்லகையெல்லாம் கழட்டிடும்டா. 10 daysல அவளுக்கு இன்னொருத்தரோட நிச்சயமாயிடுச்சுடா. அவள் சம்மதம்லாமா இருக்குமா? மச்சான் ஒரு வார்த்தை கூட சொல்லலடா. எப்படா இப்படி? நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, அவளுக்கு ஃபோன் பண்ணு. எவ்வளோ கூலாக பதில் சொல்லுவா பாரு. ஸ்பீக்கரில் போடு. நான் திட்ட கூட முடியல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீயே சொல்லு. நீ லவ் பண்றேன்னு சொன்னப்ப நான் என்ன சொன்ன? வீட்டில் சொல்ற பையனை தான் பண்ணுவேன்னு சொல்லல. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? ஓகே நல்லா இரு. இதுக்கு தான் அவளையெல்லாம் நம்பாதன்னு சொன்னேன். அவன் மேலே தப்பு இல்லைடா. டேய் அதுக்கப்புறம் என்னால் எக்ஸாம் பேசியதாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸில் இ-காமர்ஸ் ஃபீல்டில் ஒரு ஜாப் கிடச்சிது.
இன்றைக்கி அவளுக்கு மேரேஜ். ஃப்ரெண்ட்ஸை கூட சொல்லலை. எங்கேயாவது போயிடலாம் போல இருந்தது. கீர்த்தி, இப்போ உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருப்பாங்க உன் சிரிப்பை ஷேர் பண்ணுறதுக்கு. பட் என்னால் என் அழுகையை கூட யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல. லவ் யூ கீர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஹலோ. ஏஞ்சிட்டியாப்பா? ம். ஒன்றும் இல்லை, நம்ம விஆர் காம்ப்ளெக்ஸ் ராஜரத்னம் இருக்காங்கல்ல, ம். அவர் மகளை உனக்கு கொடுக்கலான்னு இருக்காங்கப்பா. அம்மா, நானும் நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும். டேய், லவ் ஃபெயிலியர்னு சொல்லியே பார்த்த பொண்ணுங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவகிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன். நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறேன், வேணும்னா பேசிக்கோ. ஹலோ. ஹலோ, சண்மதி, யாரு? நான் நவீன் பேசுகிறேன். அம்மா சொன்னாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அதான் மாடிக்கு வந்துட்டேன். ம், சொல்லுங்க. ஓகே, அம்மாவும் சிஸ்டரும் சொன்னாங்க. உனக்கு எல்லாமே ஓகேவா? ம், சரி, ஓகே. காஃபி? தேங்க்யூ. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஓகேவா? உனக்கு கஷ்டமாக இல்லை, இருந்தால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், ஸோ நோ ப்ராப்ளம். நல்லா லாக் பண்ணிக்கோ, எதனா கால் பண்ணு. பாய். சொல்லுடி. ஹே, சென்னையில் ஃப்ளாட்டில் 2 பேர் மட்டும் தனியாக. ஏன்டி நீ வேற. நீ சாப்பிட்டியா? ம், நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு சப்பாத்தி? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். கால் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். டேய் மச்சான், எப்படா இருக்க? மச்சி, சாரிடா இந்த நேரத்தில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டேய், நீ வேற ஏன்டா கலாய்கிற? அப்புறம் எப்படி போகுது லைஃப் எல்லாம்? உங்களுக்குலாம் இல்லைடா. அட ஏன்டா? நம்மளை தவிர எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசு. டிவி பார்க்குறியா? இல்லை இல்லை, டயர்டாக இருக்கு, தூங்க போகிறேன்.
சரி ஓகே போய் தூங்கு. ஏய் சிஸ்டர் தான் நினச்சிக்க போகிறாங்க. அப்புறம் சொல்லு மச்சான். ஏய் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிஷோர் இருக்கான்ல. அனுமதி கிட்ட என்னால் இயல்பாக பேச முடியல, பழக முடியல. ரீசன் மேபி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதுவரை அவள் அதை பற்றி கேட்கவும் இல்லை, நானும் சொல்லலை. ஓகே பாய். பாய். நவீன், ம் என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? இல்லை லைட்டாக கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஜுரம் ஏதாவது? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை அதெல்லாம் வேணாம். ஆ. காஃபி மட்டும் கொஞ்சம் போட்டு தரியா? சரி ஓகே, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் போட்டு வைக்கிறேன். ஷண்மதி, உன் லேப்டாப் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுமா? என் லேப்டாப் நான் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு இமெயில் செக் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? ஹே, இன்னைக்கு உன் பர்த்டேவா? சொல்லவே இல்லை. ஷைலுன்னு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என் பர்த்டே இல்லை, நாளைக்கு தான். அவள் ஆஸ்திரேலியாவில் இருக்கா, அங்கே இப்போ 12 இருக்கும், அதான் விஷ் பண்ணியிருக்கா. எனிவே, அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். தேங்க்யூ. ஹலோ, கேக் வேல்டா? ஏன் ஃபோன் சைலண்ட்டில் வச்சுருக்கா? ம் ஷன், சண்மதி, ஹாப்பி பர்த்டே. ஏன் ஃபோனை சைலண்ட்டில் வச்சுருக்க? ஃபோன் சரி, யாரோ கால் பண்ணுறாங்க பாரு, பேசிட்டு வா, நம்ம கேக் கட் பண்ணலாம். ஏ ஹாப்பி பர்த்டே ஷானு. ஹே தேங்க்ஸ் டி. இங்கே எது ஏதோ நடக்குது, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் உன் ஃப்ரெண்டு ஷைலுக்கு தான் சொல்லணும். தெய்வமே, நீ நல்லா இருக்கணும். ஓகே, குட் நைட். நவீன், இங்கே வந்து நம்ம 2 பேரும் எங்கேயும் போனதே இல்லை. எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியாக பெர்மிஷன் கேட்டு வர முடியுமா? சரி ஓகே, நாளைக்கு 4 o'clock ரெடியாரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். எனக்கு எப்படி ஓகே சொன்னேன்? இல்லை, என் பாஸ் தெரிஞ்சும் மேரேஜ்க்கு எப்படி ஓகே சொன்னேன்? ஓ அதுவா? நான் உங்ககிட்ட எப்போ கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் உண்மையை பேசுனீங்க. அதை விட எல்லா வீட்லேயும் இருக்கிற தாட், பொண்ணுன்னு பிறந்தா எப்படியாவது கல்யாணம் செஞ்சு கொடுத்துடணும். எங்கள் வீட்லேயும் தங்கச்சி இருக்கா, 3rd year படிக்கிறா. அவளுக்கும் 3 yearsல பார்க்கணும். அப்புறம் அது இதுன்னு சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி 2-3 members வந்து பார்த்தாங்க. ஆனால் எனக்கு 50% கூட செட் ஆகலை. ஏன்? ஓரளவுக்கு போய் சொல்லலாம். ஒருத்தர் என்னடானா, நீங்கள் பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க, கேலண்டரில் வர மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, அப்போவே ரிஜெக்ட். இன்னொருத்தன் லவ்னு பண்ணால் என் ஒய்ஃப் தான். அட லவ் இதுக்கு சைட் அடிக்கணும்னு இருந்தால் கூட என் ஒய்ஃப் தான்னு ஸ்கூல்லே முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னான். நல்ல பையன் தானே, அப்புறம் என்ன? நல்ல பையன்தான்,
ஸ்கூல்ல இருந்தே இப்படி இருந்திருக்கேன்னு சொல்கிறான். மேரேஜ்க்கு அப்புறமும் அப்படியே இருந்துட்டா நான் என்ன பண்ணுறது? அப்புறம்தான் உங்கள் அம்மா வந்தாங்க. உங்கள் சிஸ்டர் உங்களை பற்றி சொன்னா. ஓகே ஓகே, கிஃப்ட் எங்க? கிஃப்டா? ஆமாம், பர்த்டேக்கு விஷயம் கேட்க மட்டும் போதுமா? சரி, என்ன வேணும்? நீ வேணும் நவீன். இப்போ இருக்க நவீன் வேணாம். ஷண்முதி, என்னால் அவங்கள மறக்க சொல்லலை, அட்லீஸ்ட் நினைக்காம இருக்கலாம்ல. எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. உண்மைதான். ஜஸ்ட்டாக நீங்கள் ஹெட்டேக்குன்னு சொன்னதுமே உன் கண்ணில் லவ் அண்ட் அஃபெக்ஷனை பார்த்தேன். தட்ஸ் when it began. என்னதான் ஒரு பொண்ணு அழ வச்சுட்டு போயிட்டா, அந்த கண்ணீருக்கு இப்போ வரைக்குமே வேல்யூ இல்லை. இப்போ சொல்கிற ஷண்மதி, I love you till my last breath. நீ எனக்கு ஒன்றும் gift தர வேணாம். இதை பிடி. இதை பிடி. அந்த வாட்ச் இருக்கிறதுனால தான் 24 மூவியில் வர மாதிரி அடிக்கடி ஃப்ளாஷ்பேக் போயிடுற. இதை யார் ப்ரெசென்ட் பண்ணான்னு உன் சிஸ்டர் சொல்லிட்டா.